இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் வருகை, மேடை அமைக்கும் பணி தீவிரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆலோசனை. புதுச்சேரி முழுவதும் அதிகாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு. ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 9 பேர் கைது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த வேன். சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயம். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை புதுச்சேரி திருவண்டார்கோவில் பகுதியில் தடுப்பு கட்டையில் மோதி சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் புதுச்சேரி திருவண்டார்கோவில் பகுதியில் மேம்பாலம் உள்ளது. இந்த பாலத்தில் சாலை சேதமடைந்துள்ளதால் பராமரிப்பு பணிக்காக சாலையின் நடுவே தடுப்பு கட்டை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக கோவை நோக்கி நள்ளிரவு 12 மணி அளவில் சுற்றுலா வேன் சென்றது. மேம்பாலத்தில் திடீரென்று தடுப்பு கட்டை இருப்பதை பார்த்த டிரைவர் அதன் மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு கட்டையில் மோதி மேம்பாலத்திலேயே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 26 பேரில் 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். அவர்களை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே சாலையில் தடுப்புகள் வைத்திருப்பது பற்றி வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் ஒளிரும் பட்டைகள் வைக்காமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி முழுவதும் இன்று அதிகாலை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 75 பேரை கைது செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் வீட்டில் வீச்சருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்த 7 பேரும் கஞ்சா வழக்கில் 2 வரையும் கைது செய்த நிலையில் அவர்களை போலீசார் சிறையில் அடைக்க உள்ளனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆபரேஷன் திரிசூல் என்கிற பெயரில் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்களின் பகுதி மற்றும் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்டவர்கள் யாரேனும் வீட்டில் இருக்கிறார்களா, பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் குடும்பத்தினரிடமும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் ஏதேனும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட முயற்சி எடுப்பதை அறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி முழுவதும் நடந்த இந்த சோதனையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையின் போது வீட்டில் வீச்சரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக 7 பேரும், கஞ்சா வைத்திருந்த வழக்கில் 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைக்க உள்ளனர். ஏனாம் சென்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை ஊருக்குள் விடாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் கிராமங்கள் வழியே கடலுக்கு ONGC பைப்லைன் செல்கிறது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் தரியாலதிப்பாவின் 3 தீவுகளில் மரங்கள் எரிந்து நாசமாயின. கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் பாலயோகி நகர் உட்பட 3 கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க கோரி மத்திய அரசிடம் பேசுமாறு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு ஏனாம் மக்கள் சார்பாக 3 முறை கடிதம் கொடுத்தும் அவர் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாக் ஃபார் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சியின் நடைபயண நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் ஏனாம் சென்றனர். அப்போது காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை பொதுமக்கள் ஊருக்குள் வரவேண்டாம் என்று திருப்பி அனுப்பினர். அப்பொழுது பொதுமக்களுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் அவர்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் திரும்பி சென்றனர். மேலும் ஏனாம் முன்னாள் நகராட்சி தலைவர் கிட்லா சந்திரராவ் தலைமையில் கோ பேக் எம்பி, கோ பேக் எம்பி என மக்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி வருகையொட்டி தீவிரமாக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 50,000 பேர் அமரக்கூடிய வகையில் 7 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். இதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தின் எதிரே உள்ள மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகளை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். 2,31,000 சதுர அடியில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போதிருந்தே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமித்ஷா பேச்சுக்கு எதிரான கருத்தை பாஜக மேலிட பொறுப்பாளர் தெரிவித்துள்ளதாகவும், கூட்டணி குறித்து எடப்பாடியும் முதலமைச்சர் ரங்கசாமியும் தான் முடிவு செய்வார்கள் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமித்ஷா பேசும்போது புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி அரசு அமையும் என கூறினார். ஆனால் புதுச்சேரியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என அமித்ஷா பேச்சுக்கு எதிரான தகவல்களை பாஜக மேலிட பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். அதிமுக எந்த கட்சிக்கும் கிள்ளுக்கீரை கிடையாது. இங்கு யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியும் தான் முடிவு செய்வார் என அவர் கூறினார். கூட்டணி சம்பந்தமா முடிவு எடுக்க வேண்டியவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். ஒரு கட்சியில முடிவு எடுக்க முடியாது. பிஜேபி எடுத்தா பிஜேபி கூட அவங்களுடைய தலைமை முடிவு எடுக்கும். இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவர் என்ஆர், அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர். அவங்க முடிவு எடுப்பாங்க. மற்றபடி அவங்க காசு நம்ம போட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுங்க, காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் எடுத்துருப்பார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக கூட்டணி இருக்கின்றது. இந்த கூட்டணி ஆட்சி தான் மறுபடியும் மலரும் சொல்லிட்டு அமித்ஷா பேசுற. அமித்ஷா அவர்களுடைய பேசின கருத்துக்கு நேர்மாறாக இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு பிஜேபியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சொரணா அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு போறார். இன்னும் புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம். இந்த கூட்டணி பற்றி எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் முடிவு. திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் ஆடைகளை விடுவது அந்த தீர்த்தத்தை அவமரியாதை செய்யும் செயல் என ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கூறியுள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற புரணானம்பிகை சமேத ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம். இங்கு சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயஹஸ்த முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார். ஆலயத்திற்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். குறிப்பாக சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து நலன் குளத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இவ்வாலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் சனிப்பெயர்ச்சி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு வீதிகளில் கூடி நலன் குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு செல்வது வழக்கம். வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த நிலையில் தர்மபுர 27வது ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் இந்த கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் பொருட்களை வீட்டிற்கு எடுத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும், இது தவறான செயல் எனவும், பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வதே நலன் அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அதுபோல நல தீர்த்தத்தில் துணிகளை விடுவது அந்த தீர்த்தத்தையே அவமதிக்கும் செயல் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சியானது 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நிகழ்வாக உள்ளதாகவும், இதனால் ஏற்படும் கெட்ட விளைவுகளை தடுப்பதற்காக பல்வேறு ஹோமங்கள் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருநள்ளாற்றில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு காஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 3.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் காஸ் சிலிண்டர்களை வழங்கினார். திருநள்ளாறு தொகுதியில் 2.0 உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக 250க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு காஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 3.0 திட்டத்தின் கீழ் இன்று திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 4ஆம் கட்டமாக 50 பயனாளிகளுக்கு காஸ் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். இதுபோல பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 250 பயனாளிகளுக்கு காஸ் அடுப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதோடு கடந்த மாதம் 3.0 மூலம் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் காஸ் சிலிண்டர்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச காஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்றுத் தந்த சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பரமேஸ்வரி கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் ராஜ்குமார், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஏழை எளிய மக்களுக்கான உஜ்வாலா யோஜனா 3.0 திட்டத்தின் கீழ் 4ஆம் கட்டமாக திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காஸ் சிலிண்டர் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பயனாளிகளுக்கு இலவச அடுப்பு, LPG சிலிண்டர் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரமேஸ்வரி கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் ராஜ்குமார், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சண்முகாபுரம் பகுதியில் அமமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சண்முகாபுரம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி அவைத்தலைவர் நடராஜன், பழனி, சிவக்கொழுந்து, ரங்கநாதன், கண்ணன், முருகன், பவானி, பூரணி மற்றும் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலய மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு அதிகார நந்தி சேவையில் நந்தீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் நந்தீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று அலங்கரிக்கப்பட்ட நந்தீஸ்வரர் அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மை வேண்டி 5ஆம் ஆண்டு சிவசிந்தனை நடைபயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து காலை துவங்கிய சிவசிந்தனை நடைபயணம் நேரு வீதி, அண்ணா சாலை, நூறடி சாலை, ரெட்டியார்பாளையம், அருமாத்தபுரம் வழியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முடிவடையும். இதில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் கூடப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஹரிஹரி நமோ நாராயண கோவில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK சாய் சரவணகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் ஹரிஹரி நமோ நாராயணா தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் சன்னதியில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்கத்தேரை இழுத்து கோவிலுக்குள் சுற்றி வந்தனர். பின் மணக்குள விநாயகரை வழிபட்டு பக்தர்களுக்கு பிரசாதம், விநியோகம் மற்றும் பொற்காசுகள் வழங்கப்பட்டது. இதில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தங்கத்தேர் கமிட்டி டிரஸ்டி ஜெயமூர்த்தி, முக்கிய பிரமுகர்கள் பன்னீர்செல்வம், கணபதி, நாகராஜ், ஆறுமுகம், மூர்த்தி, செந்தில், ஆனந்த், மல்லிகா, விஜயலட்சுமி, கற்பகம் உட்பட கலை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் வருகை, மேடை அமைக்கும் பணி தீவிரம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆலோசனை. புதுச்சேரி முழுவதும் அதிகாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு, ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 9 பேர் கைது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த வேன், சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.